உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருப்பாராக. நம்மை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணணுமா? நன்மை செய்யணும். பகை விரோதங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கும். என்ன? பகை விரோதத்தை எழுப்பிக்கிட்டே இருக்குமே தவிர அன்பு பூரணப்படுத்தாது. அன்போ சகலவற்றையும் மூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்மை சார்ந்தவர்களை குறித்து, தெரிந்தவர்களை குறித்து, உறவுகளை குறித்து பகையோடு நாம் வாழ்ந்துகிட்டு இருப்போமே, ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நம்ம கிட்ட இல்லை. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு உங்ககிட்ட உண்மையா இருக்குது நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்க பகைச்சவர்களுக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க. ஆமென். இயேசுவின் உபதேசங்களிலே ரொம்ப ரொம்ப கடினமானதை நான் இதை பார்க்கிறேன். ஆமென். நான் இத்தனை வருஷம் போதியத்துல இந்த போதனை எனக்கு மிகுந்த பலனை உண்டாக்கி கொடுத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவர் போதித்திருக்கிறார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவராக இருப்பாராக. பிரியமானவர்களே, நீங்கள் பகையோ இருதயத்தில் வச்சுக்கிட்டு, அவங்க செய்ததை உங்க இருதயத்தில் வச்சுக்கிட்டு நீங்க ஒருத்தர்கிட்ட பழகுவீங்களே, ஆனால் நீங்கள் எப்படி இயேசுவின் அன்பில் இருக்க முடியும்? ஆமென். மன்னித்ததுக்கு அர்த்தம் என்ன? அதை மறந்துடணும். அதுதான் மன்னிப்புக்கு அழகு. நான் மன்னிப்பேன் ஆனா மறக்க மாட்டேன் அப்படின்னா அது மன்னிப்பே கிடையாது. எத்தனை வருஷமான என் உள்ளே இருக்குங்க அப்படின்னா நீங்க பண்ணதும் இயேசுகிட்டே இருக்கும். நான் மன்னிச்சுட்டு என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன், அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு இருப்பேன். இப்பனா மாட்டுவான் அவனை செய்யறேன் பாரு வச்சு அப்படின்னு அல்ல. நீங்கள் ஆயக்காரர் அல்ல, நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள். நீங்கள் யாரும் இல்லை, ஆயக்காரன் அல்ல. உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க. யாரா இருந்தால், எவரா இருந்தால், எப்படிப்பட்ட மனிதனானாலும். ஆமென். அதைத்தான் இயேசு நமக்கு போதித்திருக்கிறார். இந்த காலவேளையில வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தை நம்ம ஆயத்தப்பட்டிருக்கிறோம். பகையும் கசப்பையும் வெறுப்பையும் வைராக்கியத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளால பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. வெளியடையமா இடத்துல சிரித்து பேசுவதனால நம்ம அன்புள்ளவர்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஆமென். நீங்க மறக்கணும்னு வச்சுங்களேன், அவங்களை பார்க்கும்பொழுது உங்களை அவங்க பண்ணதுதான் ஞாபகம் வருமே தவிர அவங்க மேல கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படாது. என்னெல்லாம் பண்ணாங்க, என்ன எப்படிலாம் நடத்தினாங்க, ஆனாலும் மன்னிச்சுட்டேன், அதை மறக்கவே இல்லை. அப்புறம் என்ன மன்னிச்சுட்டேன்னு அர்த்தம்? இல்லைங்க, எப்படிங்க? அப்புறம் என்னங்க மன்னிப்புக்கு என்ன அர்த்தம்? அல்லேலூயா. இயேசுவின் உபதேசம் அது. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. பாருங்க, பகை என்று சொன்னாலே நமக்கு விதத்துல கண்டிப்பா ஒருத்தர் உடனே ஞாபகம் வந்துடும். யாரு? நம்ம வேதத்து பக்கம் திருமணா தானே ஞாபகத்துக்கு வர்றதுக்கு அப்படின்றீங்களா? யாருமா ஞாபகத்துக்கு வரும்? என் ஃப்ரெண்டு என்னை பகைச்சு தூக்கிட்டா பாச பென்சில், அதான் ஞாபகம் வருது. அப்படியே யார் ஞாபகத்துக்கு வரா? யார் வரணும்? யோசேப்பு ஞாபகத்துக்கு வந்துடணும் உடனே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டு ஆவதாக. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பகைத்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. தன்னுடன் பிறந்த சகோதரனை பகைத்த சகோதரர்கள். அல்லேலூயா. கூட பிறந்தவங்களா கூட பிறக்காதவங்களா அப்படிலாம் நாம இங்க பார்க்க தேவையில்லை. ஆனா கூட பிறந்தவங்க கிட்டே நீங்க பகையா இருப்பீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு மனுஷங்கிட்ட அன்பா இருக்க மாட்டீங்க. அது 100% உண்மை. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆடு பகை குட்டி உறவு.
கூட பிறந்தவங்க கிட்ட பல வருஷமா பகை, ஆனா அந்நிய விசுவாசிக்கிட்ட அன்பு, அப்படியே அளவில்லாம அன்பு. யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? இதெல்லாம் ஏமாற்றம் தானே. கூட பிறந்தவங்க கிட்ட, சொந்த பந்தவங்க கிட்ட நீ பகையாய், கசப்பாய், வெறுப்பாய், விரோதமா இருப்பா அப்படின்னா, சக விசுவாசி நீ அன்பா இருக்கன்னு சொன்னா நீ பொய் பேசுறன்னு அர்த்தம், நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். ஆமென். அப்ப தன் கூட பிறந்தவர்களை, கூட இருந்த 11 அல்ல கடைசியா இருக்கிறவன் பகைக்கல, 10 பேர் என்ன பண்றாங்க? பகைக்கிறாங்க. அந்த தகப்பன் அவனுக்கு ஒரு பலவர்ணமான அங்கேயே கொடுக்கிறார். ஆமென். பெற்றவர்கள் 2 பிள்ளையா இருந்தா ஒரே மாதிரி கவனிக்கணும். ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல தண்ணியும் வைக்க கூடாது. போட்டா ஒரே ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. செய்யறதா இருந்தா ஒரே காரியத்தை செய்யுங்க. ஒரு பிள்ளையை மேன்மையா பார்த்துக்கிட்டு அது ஆம்பளை பிள்ளைனா மேன்மை, பொட்டை பிள்ளைனா நீங்க தான் பிள்ளைங்களுக்கு வீடு சேர்க்கணும், வாசல் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், சுகம் சேர்க்கணும். அது நம்மளுடைய பிதாக்களுடைய கடமை. ஆமென். அவங்க கேட்பாங்க தான் என்ன செஞ்சேன்னு, நீங்க செஞ்சிருங்க. ஒரு அவசியம் முடி வீடாவது வாங்கி வைக்க முடியுமா? கத்தத்தை வந்துடுவார், அதுக்குள்ளே கவலைப்படாதீங்க. அப்படி தாமதமாச்சுன்னா வாங்கியாவது வைங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு என்ன பண்ணுங்க. எங்க ஏமாத்தெல்லாம் வீடு வாங்குறாங்க, அந்த மாதிரி வாங்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு உண்மையா சம்பாதிச்சு ஒரு வீட்டை அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுங்க, வாங்கி வைங்க, தப்பு இல்லை. ஆமென். நம்ம அவங்க சேர்த்து வைக்கணும்னு வசனம் சொல்லுது. அப்போ இவன் போட்ட பலவர்ணமான அங்கி அவன் எல்லா அண்ணன் கண்களுக்கு எப்படியா இருந்ததான்? பொறாமையாயிடுச்சு. அவனுக்கு மட்டும் அப்படியா, அவனுக்கு மட்டும் அப்படியா? ஆமென். இல்ல, எல்லா பிள்ளையும் என்ன பண்ணுங்க, ஒன்னா நடத்துங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் கர்த்தருக்குள்ளே இருந்ததுனாலே, அவன் சொப்பனத்தினாலே அவனை என்ன பண்ணாங்க, கூட பிறந்தவங்க பகைச்சாங்க, அவனை விரோதமாய் பார்த்தாங்க. அவனை கூட பிறந்தவன் என்ற ஒரு அந்த அன்பே அவன்கிட்ட இல்லாம போயிடுச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வருவதை கண்டு என்ன பண்றாங்களாம்? 18வது வசனத்துல, அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். என்னவாயிடுச்சு கடைசியில? அவன் வருவதை பார்த்த உடனே அவன் எப்படி என்ன பண்ணிடணும்? கொலை பண்ணிடணும். அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, அவன் இருந்தா நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு கூட பிறந்தவனை கொலை பண்ணும்படி ஆலோசனை பண்ணுகிறாங்க. கடைசியில் அவனை வெறுங்குடியில என்ன பண்ணாங்க? தூக்கி போட்டுட்டாங்க. ஆமென். வெறுங்குடியில 24 சொல்லுது, தண்ணி இல்லாத வெறுங்குடியில என்ன பண்ணாங்களாம்? அதோட பரவாயில்ல, 25 வாசிங்க. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். போதும். என்ன? ஒருத்தனை வேதனைப்படுத்திட்டு, அவனை கலங்கடிச்சிட்டு, அவனை கண்ணீர் வட வச்சுட்டு என்ன பண்றாங்களா? கூட உட்காந்துக்கிட்டு மனசாட்சி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு மனசாட்சி இல்லாதவர்கள். அவன் குழியில எப்படி இருந்திருப்பான்? சந்தோஷமா இருந்திருப்பானா? எத்தனை பேரை கூப்பிட்டுருப்பான்? ரூபன், அப்புறம் யூதா, சிமியோன், ரூபன், கத்திட்டே இருந்திருக்க மாட்டான் குழியில இருந்து. ஆனா அவங்க என்ன பண்றாங்களாம்? எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டாங்க எல்லாம். ஆமென். அவன் கதறல் எவ்வளவு வேதனையா இருந்திருக்கு அந்த இடத்துல. என்ன ஆயாச்சு? இப்போ சாப்பிட உட்காந்தாச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்க எவ்வளவு பகையோடு கூட காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமென். ஆனாலும் அவர்களை அவன் பகைக்கல, தன்னை பகைத்தார்கள். தன்னை ஒரு மனுஷனா கூட அவங்க எண்ணல, ஒரு உயிரா கூட அவங்க எண்ணல. அவன் சாகணும், அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் இந்த நம் கண்ணிலே படக்கூடாது என்பதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணாங்க. ஆமென். கடைசியில் ஒருத்தன் காப்பாத்தனா, நம்ம ஏன் அவன் ரத்த பழிக்கு ஆளாகணும்? வித்துலாம் பேசாத. ஆமென். ஒரு அவனாவது போய் தாப்புகிட்ட சொல்லி இருக்கலாமா? அவனும் சொல்லல. அவன் பட்சமா தான் பேசினான். ஆனா பட்சமா பேச என்ன சொல்லியிருக்கணும்? போய் தகப்பன் இடத்துல சொல்லி இருக்கணும். இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டானுங்க இவனுங்க, இவங்க தான் வித்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். அவனை என்ன பண்ணல? கூட்டு கலவானியா சேர்ந்து ஆயிட்டான். நீ சொல்லாத, நானும் சொல்ல மாட்டேன்,
செத்தது செத்ததாவே இருக்கட்டும். ஆமென். இப்ப பாருங்க, பகை எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொலை பண்ணுகிற அளவுக்கு பகை எழும்புது. ஆமென். இன்னைக்கு உங்கள் இருதயங்களை இப்படிப்பட்ட பகையை வச்சுக்கிட்டு ஒரு தட்ட பேசுவீங்கன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படாது. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பகையோடு கூட இந்த உலகத்துல வாழாதீங்க. பகை உங்களுக்குள்ள விரோதங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற தேவ அன்பை உங்களை விட்டு புறம்பே தள்ளிக்கிட்டே இருக்கும். உங்களை பிசாசு ஏமாத்தி வச்சிருப்பான். இல்ல, நீ செய்து சரிதான், நீ பண்றது சரிதான், யூ ஆர் ரைட்னு சொல்லுவான். இல்ல, நம்ம செய்யறது தப்பு. அவனை பகைக்கிறவனா இருப்பான நான் செய்யறது தப்பு தவிர சரி அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சொன்னார், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆமென். இப்படி நம்மை பகைக்கிறவர்கள் நம்மை சுற்றிதான் இருப்பார்களே தவிர வெளியே இருக்க மாட்டாங்க. உங்களை பகைக்கிறவன் அமெரிக்கால இருந்தா வருவான், இல்ல ஆப்பிரிக்கால இருந்து வருவானா? குடும்பத்துல தான் வருவான், அண்ணன் தம்பியா தான் வருவான், சொந்த பந்தமா தான் வருவான், சபை மக்களா தான் வருவான், விசுவாசியா தான் வருவான். ஆனாலும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். ஆமென். நீங்க நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுவதாக. இப்ப பாருங்க, எந்த நிலைமையில தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களை பகைக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் வசனம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. ஒரு மனிதனையும் பகைக்கு நீங்கள் நினைக்காதீர்கள், அந்த நினைவே கர்த்தருக்கு அறியும். நான் வாயில தான் செய்யலங்க, உள்ள வாயில தான் சொல்ல மாட்டேன், உள்ள இங்க ஆண்டு நினைச்சார்ல, கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்களாம், இவர் ஏன் இப்படி பண்றாரு நினைச்ச உடனே அவருக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நீ ஏன் தப்பா நினைக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு உடனே. அப்ப நம்ம பேச வேண்டியது அர்த்தம் இல்ல, நான் வாயே திறக்க மாட்டாங்க, ஆனா உள்ள நான் வாய் தவறி ஒன்னே அவன்கிட்ட பேசிட மாட்டேன், ஆனா என்ன எண்ணத்துல நினைவில். பழைய ஏற்பாடு தான் வாய் திறக்கணும், புதிய ஏற்பாடு நீ நினைச்சாலே போதும். என்னெல்லாம் இப்படி பண்ணிட்டான், அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன இப்படி பண்ணிட்டான், அதுக்கு என்ன அர்த்தம்? அவனை நீயே நல்லா பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். அதான் அர்த்தம். நீங்க நல்ல எண்ணத்தோடு அப்படின்றீங்க, நல்ல எண்ணத்தோட வீட்டுல போய் முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் பாதுகாத்துக்குள்ள கிருபை தரேன் ஜெபம் பண்ணிருக்கணும். எல்லாம் அதான் சொல்ல, நம்ம வாயை திறக்கலாம் கூட உள்ள என்ன நினைக்கிறதோ பட்டுன்னு ஸ்கிரீன் போட்டு காட்டுவார் ஆண்டவர். இங்க பரவாயில்ல, இங்க எல்லாரும் நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட் 100க்கு 100. ஒரு எக்கால ஊதும், ஒரு எக்கால ஊதுனவனே தெரியும் யார் பர்ஃபெக்ட்னு, இல்லையா? உங்களுக்கு நியாயம் இருக்க நான் அந்த வசனத்தை எடுக்கல, இயேசுவினுடைய உபதேசம் அது. நம்மை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்க. ஆமென். வசனம் 50ஆம் அதிகாரத்துல 19 வாசிங்க பாப்போம். நீ யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். ஆமென். அல்லேலூயா. 11 பேரும் நிக்கிறான் அவங்ககிட்ட. என்ன அவன் சொல்ற வார்த்தை என்ன? பயப்படாதீங்க. ஏன் அவன் பயம்? என்னெல்லாம் பண்ணோம், அவனை எப்படியெல்லாம் அவனை நடத்தணும், எப்படியெல்லாம் செஞ்சோம். ஆமென். அந்த பயம் அவங்களுக்கு. அத அவன் சொல்றான், நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு நன்மை செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு நன்மையே அன்றி தீமை செய்யவே இல்லை. ஆமென். நினைச்சு பாருங்களேன், நம்மளை கர்த்தர் உயர்த்தினதுக்கு அப்புறம் நம்ம பகைத்தவர்கள் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? உயர்த்தாத வரைக்கும் நல்லா தான் இருக்கும். உயர்த்தினதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல அவங்கள விட கர்த்தர் உங்களை மேல கொண்டு போற வச்சுக்கோங்களேன், அப்போ உங்க இருதயம் எப்படி இருக்குது? நீ எனக்கு பண்ண கர்த்தர் என்ன உயர்த்திட்டார் அப்படின்னு நினைக்கிறோமா? அல்ல.
அந்த உயர்வுக்கு காரணம் அவனுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக. நம்முடைய உயர்த்துவதான பிரதான காரணம் அவங்க தோத்து போகணும், ஏமாற்றணும் என்பதுக்காக அல்ல. நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களை உயர்த்திருக்கிறார். யோசேப்புடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான். நீங்க என்ன பகைச்சீங்க, என்ன பொருட்டா இல்லாம பார்த்தீங்க, ஆனா நான் அப்படி செய்ய விரும்பல, நான் அப்படி உங்களை பண்ண மாட்டேன். ஆமென். நான் உங்களுக்கு நன்மை தான் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவங்கள கொண்டு வர வச்சான், அவங்களுக்கு நல்ல போஜனங்களை கொடுத்தான், அவங்கள விலையுற காரியத்தை கொடுத்தான், அவங்கள அன்பா பார்த்துக்கிட்டான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல யாரையும் பகைச்சு வாழாதீங்க. அவர்களும் இயேசுவால் அந்த உலகத்துக்கு வந்தவர்கள். தவறுகளை கண்டிக்கலாம், பகையை வைத்துக் கொண்டு வாழக்கூடாது. ஆமென். பகையை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் அப்படியோட ஜெபங்கள் எப்படி கேட்கப்பட்டிருக்கோம் நீங்க நம்புறீங்க? கூட பிறந்தவனோடு, சகோதரனோடு, சகோதரியோடு, தங்கையோடு, உறவுகளோடு, பெற்ற பிள்ளைகளோடு இத்தனை பகையோடு நம்ம முழங்கால் போட்டு ஜெபிச்சதாலே என் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு நீங்க நம்பிட்டீங்களே. How it is possible? எப்படி கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருப்பா? ஜெபம் கேட்கப்படல, கிருபையா நடத்துறேன். இயேசுவோட ஸ்டேட்மெண்ட் அதுதான். நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதை அவர் கேட்கணும். நம்ம உடனே நம்ம பரிசுத்தமா நினைச்ச கூடாது. நம்ம ஜெபிக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது, என் ஜெபத்தையும் ஒருத்தர் கேட்கிறார் பார், அதுதான் ஸ்டேட்மெண்ட். அவன் நினைச்சு பாருங்களேன், நான் பேசினா ஒரு மனுஷன் கேட்கறானா? கேட்க மாட்டான். ஆனா நான் முழங்கால் பட்டிட்டு ஏசப்பான்னு சொன்ன உடனே என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு ஒரு சத்தம் வருது, அதுதான் பிரசன்னம், அதுதான் தேவனுடைய கரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப பாருங்க, எல்லாவற்றிலும் நீங்கள் உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நன்மையே அன்றி தீமை செய்யாது. உங்க மனசே வரலையா அப்படின்னா அந்த வாசல்ல நீங்க நிப்பீங்களான்னு தெரியாது. ஆமென். நன்மை செய்யணும். தேவ பிள்ளைகள், நன்மை செஞ்சவனுக்கு இல்ல, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். ஆமென். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆரம்பத்தில் இந்த இறுதி என்கிட்ட கிடையாது. ஆண்டவர் மாத்த 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 மாறிட்டேன். இந்த ஊழியத்துல வந்த புதுசுலாம் அந்த எண்ணெய் என்கிட்ட கிடையாது. எப்போ இன்னொரு உயிர் திரும்பி வந்ததோ அது வரைக்கும் இங்க யாருமே எனக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. ஆனா என் உயிர் திரும்பி வந்ததுக்கு நிறைய பேர் அகைன்ஸ்ட் எனக்கு மாறினாங்க. எனக்கு அகைன்ஸ்ட் இல்லை, இது என் உரிமை கிடையாது, நான் உங்களை மாரி நான் ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். ஆமென். ஆனாலும் என் எண்ணத்துல யாரை குறித்தும் தேவ சமூகத்தின்னு சொல்லுகிறேன், தவறாய் அவர்களை நான் சத்தியத்தை நிமித்தம் கடிந்து கொண்டிருப்பேனே தவிர அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சிருக்க மாட்டேன். நான் நினைச்சிருந்தா கர்த்தர் என்னை வச்சிருக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு அடி 2 அடி விழும். அவர் ஆசீர்வதிக்கிறவனே சபிக்கிறவர் யார்? இல்லையா? இயேசு உங்களை ஆசீர்வதிக்க முற்பட்டார்னா ஒரு தீர்க்கதரிசியே வந்து நின்னா சபிக்க முடியல, இல்லையா? உண்மைதானே? அதே போல அவர் சபிக்க நின்னுட்டார்னா என்ன முக்காடு போட்டு நீ மௌரமா போய் செவுத்துல முட்டிக்கிட்டாலும் ஒன்னும் வராது. என்ன ஆண்களா கையை உயர்த்தினாலும் ஒன்னும் வராது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வீட்டுல போய் இந்த 2 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரம், 2த்தையும் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. சவுல் தாவீதை அதிகமாய் பகைத்தான். ஆமென். அதிகமாய் பகைத்தான். எல்லா இடத்திலுமே சவுலை, தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்ற பகை சவுலுக்குள்ளே வந்தது. இவனை எப்படியாவது என்ன பண்ணிடணும், சாகடிச்சிடணும். தாவீதை உயிரோட விட்டா என் பிள்ளைக்கு நன்மை நடக்காது. அவன் தாவீதை கொல்ல முற்பட்டதுக்கு பிரதான காரணம் என்ன? என் மகனுக்கு ராஜ்யபாரம் இருக்காது. அவன் ஆள்றானா இல்லையோ, அவனுக்கு அப்புறம் யோனத்தான் வந்து ராஜ்யத்துல உட்காரணும். ஆமென்.
அந்த யோனத்தானுக்கு உண்டான பெரிய ராஜ்யத்தை எடுத்து கொடுப்பதுக்காக தான் தாவீதை பகைச்சுக்கிட்டே இருக்கிறான். இவனை எப்படியாவது கொல்லணும், இவனை எப்படியாவது கொல்லணும், இவனை எப்படியாவது கொல்லணும். ஆமென். இவனை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் சவுலுக்குள்ளே வந்தது. ஆனால் எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவனை காப்பாத்திக்கிட்டே போனான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அதே பகைவன் கையில தான் தாவீது கிட்ட ஆண்டவர் கொடுத்தார். ஆனாலும் ஒரு நாளும் அவனை சாகடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தாவீதுக்குள்ள வரல. ஆமென். நம்ம கையில நம்மளை பகைக்கிறவர்களை ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பார். அப்பதான் நீங்க கிறிஸ்தவர்களா இல்ல என்பதை ஆண்டவர் பார்ப்பார். என்ன, உங்க கையில உங்களை பகைக்கிறவர்களை கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். ஆனா அதுக்கெல்லாம் காத்துன்னு இருக்காதீங்க. எப்போ வரட்டும், வர நேரம் வரும். எண்ணத்தையும் ஆண்டு பார்த்துட்டு வரல உடனே ஒரு எண்ணெல்லாம் இப்ப என்னெல்லாம் தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப என்ன இங்க மாத்திக்கங்க, நல்லா இல்ல. கண்டிப்பா உங்க கையில கர்த்தர் கொடுப்பாரு. அந்த டைம்ல அவன் எவ்வளவு பகைச்சானோ அவ்வளவு நன்மை செய்யும். அவன் எவ்வளவு உங்களை பகைச்சாங்களோ, எவ்வளவு உங்களை உறவு உங்களை பகைச்சதோ, எவ்வளவு உங்க சகோதர சகோதரி உங்களை பகைச்சாங்களோ, எந்த விசுவாசம் உங்களை பகைக்குதோ அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. ஆமென். நீங்க அதையே திருப்பி செஞ்சிடாதீங்க கொண்டு போயிட்டு. அது நல்லதும் அல்ல, அது ஆண்டவர் விரும்புகிறதும் அல்ல. அல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் ஆயக்காரன் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். வேதம் சொல்றது உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கையில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? பூரண சர்க்குணராக இருக்கணும். ஆமென். எப்படிங்க நான் அவரை போல, அவரே சொல்றாரு நீ என்ன போலன்றார். இந்த ஸ்டேட்மெண்ட் அநேகத்தை கேட்டிருக்கிறேன். அவர் கடவுளுங்க, நான் எப்படி? அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், எப்பா நீ என்ன போல. நான் சொன்னாதான் தப்பு, நான் அவரை போலன்னு சொன்னா நம்மளே ஒத்துக்க மாட்டோம், நான் மாறணும். ஆனா இயேசு சொல்றாரு நீ என்ன போலன்றார். பிதா கூட ஒப்புடுறா, என் பிதா பூரண சர்க்குணர், நீ சர்க்குணரா இருந்துன்றார் ஆண்டவர். நீ ஏன் வன்கண்ணனா இருக்கிற? ஏன் நான் சொல்றாரு, எப்பா நீ ஏன்பா எரிச்சலா இருக்கிற? ஆமென். அந்த எஜமான் சொல்றாருல, நான் 11 மணி வரை என் வேலை தான், நான் தான் கூலி கொடுக்குறேன். 12ஆம் மணி வரை கூப்பிட்டு இருக்கிறேன், உனக்கும் ஒரு பணம் தான், அழைச்சது நானு, கூலி என்னுடையது. நான் தயாரனா இருக்கும்போது நீ அவன் கண்ணனா இருக்கிற. ஆமென். அவங்களுக்கு மட்டும் ஏன், அவங்களுக்கு மட்டும் ஏன், உங்களுக்கு ஏன் வன்கண்ணு, உங்களுக்கு ஏன் பொறாம? எல்லாரையும் அந்த எஜமான் தான் அழைச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு ஏன் அதை குடிப்பீங்க, இவங்களுக்கு ஏன் எதை கொடுப்பீங்க? அந்த இடத்துல உங்களை ஆண்டவர் வைக்கல, இந்த வேலை எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்க சொல்லி நான் ஒரு ஆளை நியமிக்கணும்ன்றது எனக்கு என்ன இல்லை. அப்படி சொல்ல வேண்டாம், நான் ஏன் எங்க நிக்கணும்? நீங்க சொன்னா இந்த ஊழியத்துல போகணும், நீங்க சொன்னா இந்த ஊழியத்துல போகணும், நீங்க சொன்னா இங்கேருந்து எடுக்கணும், அங்கேருந்து எடுக்கணும். ஏன் நீங்களும் வந்து நடத்துருங்க பேசாத, நான் போய் கீழே உட்காந்துக்கிறேன். ஒரு மாசம் நடத்தி வாங்குறதுலாம் வாங்குங்க சேர்த்து மொத்தமா, அப்ப தெரியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். தாவீது சொல்றான், என் கையை நான் போட மாட்டேன் அவன் மேல, என் கையை போட மாட்டேன். வாய்ப்பு நல்லா கிடைக்குங்க, பயன்படுத்தாதீங்க. நன்மை செய்ய கத்துக்கங்க. ஆமென். வாய்ப்பு கிடைக்க கண்டிப்பா. எங்களுக்கு பகைச்ச உறவுகளுக்கு மத்தியில எத்தனை வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனா இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் கர்த்தர் கனம் பண்ற அளவு வச்சிருக்கிறார். மதிக்கல, பொருட்டா நினைக்கல, ஏளனமா பார்த்தாங்க, வெறுப்பா பார்த்தாங்க, அவமானமா பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு நிமித்தம் வைராக்கியமா வாழணும். ஆமென். அதுதான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். அப்ப அவங்கள பகைக்க சொல்லல, அவங்களும் தெரியாம தான் பண்றாங்க. ஆமென். நான் கிறிஸ்டியன் அன்பு அவங்க கிட்ட போல, நம்ம கிட்ட வந்துருச்சு. ஆனா அந்த அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும், அப்படி வெளிப்படுத்தணும். அவனுக்காக கிறிஸ்துவை இழக்க நாம் முற்படக்கூடாது. அவர்களுக்காக அவர்கள் நேரங்களுக்கும் அவர்கள் நாள்களுக்கும் அவர்கள் நட்சத்திரங்களுக்கும் போய் நிற்பது நமக்கு அழகல்ல. ஆமென். நம்முடைய இயேசு நல்லவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, எத்தனையோ தடவை கொல்ல உத்தரவு கேட்கிறான், அபிஷாய் கேட்கிறான், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, அவனை குத்துற இந்த பக்கம் ஈட்டி வந்துடும். சவுல் அவன் சொல்றான், ஒன்னும் பண்ணாத, அவனை ஒன்னும் பண்ணாத, அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணாட்ட, ஒன்னு அவன் சாவட்டும், இல்லை யுத்தத்துல சாவட்டும், நீ கையை போடாதன்ட்டான். ஆமென். அப்ப நமக்கு வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை நீங்க நன்மையா பயன்படுத்துங்க.
தயவு செஞ்சு மறுபடியும் அவர்களை பகைக்கிற எண்ணத்துல நீங்க முற்படாதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறாது. ஆமென். உங்க உறவுகளை வச்சுக்கோங்க. அவங்க ரட்சிக்கப்படாதவங்களா விட்டுருங்க. நான் ரட்சிக்கப்பட்டவன், அவன் பகைக்கிறானா, நான் நன்மை செய்யுங்க. ஆமென். விட்டுருங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. இயேசு நன்மை செய்ய அழைத்திருக்கிறார். ஆமென். யோவான் 15:20. எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். இயேசுவை இந்த உலகத்தில் பகைத்தார்கள். என்ன செஞ்சாலும் குறை கண்டுபிடிப்பாங்க. என்ன ஊழியத்தை நாங்க மாத்தினாலும் குறை, எந்த ஜபத்தை மாத்தினாலும் குறை, எந்த டிபார்ட்மெண்ட்டை மாத்தினாலும் குறை. ஏன்னா இயேசுக்கே அதுதான். அவர் ஏன் கை கழுவாம சாப்பிடுறார்? அவர் ஏன் இப்போ உபவாசிக்கல? அவர் ஏன் அங்க போனார்? இவர் ஏன் இங்க போனார்? ஆமென். அந்த விசுவாசியங்க அங்க போய் நிக்கணும். நீ நிக்கணும்ல, நீ விட்டு நீயே அதை யோசிக்கிற? உன்னை குறித்து பாரப்படு. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து பாரப்படு. இன்னொரு ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிட்டோம். நீ அதுக்காக பாரப்பட்டு என்ன நடக்க போகுது? ரட்சிக்கப்பட ஆத்துமாக்கு பாரப்படுறியா? சந்தோஷம். சத்தியத்தை அறிஞ்சிட்டான் அவன். சத்தியத்தை அறிஞ்சவனுக்கு வட்டியும் அடி இருக்குது, அவன் மாட்டிக்கிட்டு வருவான். அவனை குறித்து பாரம் உங்களுக்கு வேண்டாம். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போகாம பாத்துங்க. இருக்கேன் என்ற நான் விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையார் வசனம் சொல்லுது. ஆமென். இன்னைக்கு அவன் விழுந்துட்டா நீ விழாம பாத்துக்கோ. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ பாருங்க, எல்லா காரியத்திலும் இயேசுவை கரம் கண்டுபிடிச்சாங்க. அவர் பிசாசை விரட்டினா அது ஒரு குத்தம். ஏன்? அவர் பெயல்செபூலினால் பிசாசை விரட்டுறாரு. அப்ப இயேசு உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணாலும் ஆண்டவரை பகைத்து கொண்டேதான் இருந்தார். ஆமென். நம்ம அப்படி பண்ணிட்டு பகைச்சாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒருவேளை உங்க மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாய் வாழ்வீர்களே ஆனால், ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை கர்த்தர் பார்த்துப்பார், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லி, என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம். யாராலையா? இல்ல யாரால? என் நாமத்து நிமித்தம் ஒருத்தன் பகைச்சாலே வயிறு எரியுதுல. வசனம் சொல்லுது, எல்லாராலும் பகைக்கப்படுவ. ஆமென். ஆனா முடிவு பரியந்தம் என்ன பண்ணு? நிலைச்சு நில்லு. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை உண்மையாய் நீங்கள் இயேசு கிட்ட அன்பாயிருக்கிறேன்னு வாயில சொல்லாதீங்க. ஆமென். அதனாலதான் பேதுரு மாட்டிக்கிட்டான். அன்பாயிருக்கிறான் ஆண்டவரே, அன்பாயிருக்கிறாயா? உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே. ஆமென். அன்பாயிருக்கிறங்க. இந்த ஒண்ணுமே வெளிப்பட மாட்டுது. ஒரு சத்துருவா இருந்தா அவங்ககிட்ட அன்பு செலுத்த முடியல, சபிக்கிறவனுக்கு நான் ஆசீர்வதிக்க முடியல, உன்னை பகைக்கிறவனுக்கு நன்மை செய்ய முடியல. அதனால எப்படி இருக்கிறேன்? அன்பாயிருக்கிறங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். எத்தனை நல்லா ஏமாத்துவீங்கன்னு தெரியல. எல்லாத்தான் பாடுறீங்க, பாட்டெல்லாம் செம்மையாகுது. இயேசுவை பாப்பாரு, என்ன அழகா பாடுறான், ஆனா கிரியையில ஒண்ணுமே இல்லையே. இயேசு பார்த்தாருன்னா, என்ன அழகா, என்ன அழுகுறாயா. ஆனா இயேசு கெத்செமனேயோட நான் விட்ட கண்ணீரோட அதிகமா விடுறானப்பா, ஆனா கிரியையில ஒண்ணுமே இல்லையேப்பா. யோசிச்சு பாருங்க. கண்ணீரை கொண்டு ஆண்டவரை சமாளிச்சிட முடியாது. நம்ம வேதனைக்கு கண்ணீர் வரும், அதெல்லாம் ரைட்டு. ஆனா இயேசுவை ஏமாத்தணும்னா முடியவே முடியாது. கிரியை வெளிப்பட்டாதான் இயேசு நம்ம அன்பா செலுத்த முடியும். உண்மைதாங்க. நம்மள நாம ஏமாத்திக்க கூடாது.
நல்லா ஆராதிக்கணும். நான் அதை குறை சொல்லலை, நல்லா ஆராதிக்கணும், தேவ சமூகத்தை கிட்டி சேரணும், தேவனோட உறவை ஐக்கியப்படுத்தணும். ஏன்னா ஆராதனை அதுக்கு தான். ஆனா அதுல மட்டும் இல்ல, கிரியை வெளிப்படணும். இப்ப நல்லா பாடுறவங்க தான் மாட்டுவாங்க பாத்தீங்களா? இந்த பெரிய பெரிய பாட்டுக்காரெல்லாம் மாட்டினது. ஏன்னா ஒரே ஒரு பாட்டுக்காரர் தான் இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. 70, 80, 90, 20 வரைக்கும் ஒரு பாட்டுக்காரர் தான் கடைசி வரைக்கும் போறாப்புல. ஏன்? அவர் 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 ஒரு பாட்டு ஒன்று எழுதினாரு. அவர் நிறைய பாட்டு எழுத, எந்த பாட்டுன்னு சொன்னா கேட்பீங்களா? நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. இந்த பாட்டு எப்படி வந்துச்சான் தெரியுமா? ஃபாதர் கூட ஒரு ஆள் இருந்துதான், எப்போ பார்த்தாலும் நொடினே இருப்பாப்பிலையா, அவர் சொல்றதை செய்ய மாட்டாப்பிலையா, அவர் இஷ்டத்துக்கு பண்றது, இஷ்டத்துக்கு செய்யறது. அவரு துரத்தி விட ரொம்ப வழி பார்த்தாரு. இவன் எப்படியாவது இங்கிருந்து துரத்திடணும், நம்மள தாக்கெடுக்கிறான், இவன் ஒருவே விட மாட்டானே, ஆண்டவர் துரத்தி விடுங்க ஆண்டவர்னா அவள் விட மாட்டேன்ட்டாரான். கடைசியா சொல்லிட்டாரான், நீ ஏன் அவனுக்காக வேதனைப்படுற, நீ துரத்த பார்க்காத, நீ ஜெபம் பண்ண ஆரம்பி அப்படின்ட்டாரான், நீ நன்மை செய்ய ஆரம்பி அப்படின்னாரான். அப்போ நன்மை செய்ய ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் அவனை கொண்டு வேற இடத்துல கொண்டு போயிட்டார். அப்போதான் அந்த பாட்டு வந்துதான், நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, தீமையான நன்மையாக மாற்றினி. ஆமென். நம்மளால ஒன்னுத்தையும் மாற்ற முடியாது. நீங்க தலைகீழ தண்ணி குடிச்சாலும் நம்மளால ஒண்ணும் மாற்ற முடியாது. அவர் இறங்கினா தான் கிரியை நடக்கும். அவர் இறங்கினாதான் கிரியை நடக்கும். அதனாலதான் சொல்றேன், நம்ம கிரியை தாங்க வெளிப்படுத்த முடியும். விசுவாசிக்கு கிரியை தான். ஆராதனை என்ன ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவதற்கு, கிரியை நான் ஆண்டவர் பிள்ளை என்பதை வெளிப்படுத்துவதற்கு. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் 8 மணி நேரம் 6 மணி நேரம் ஜபம் வச்சாலும் நிறைய இடத்துல ஆராதனைகள் வைப்பாங்க. எனக்கு ஆராதனையோட ஜபம் நடத்தணும் அப்படின்னு எனக்கு விருப்பம். ஆராதனை நல்லா ஆராதனை நம்ம தான், அது மத்தியில் கொஞ்சம் கொஞ்சம் ஆராதனை நடத்தலாம். ஆனா மொத்தமா எல்லா நேரமும் ஆராதனை என்பது எனக்கு அது சரியா பண்ணல தான் ஜபத்திலே நடத்த ஆரம்பிச்சேன். ஏன்னா பாட்டு பாடிக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்போ ஆண்டவரோடு இணைந்து கொண்டே இருக்கும் பொழுது என் கிரியை வெளிப்பட்டா தான் நான் இயேசுவின் பிள்ளையா தெரியும். ஆண்டவர் தான் சொல்றாருல, என் பிள்ளை அப்படின்னு அவர் சொல்றேன்னா அவரை போல நான் இருக்கணும். பேதுரு மாட்டும் போது பேதுரு கொடுத்த சாட்சி என்ன வந்துச்சு? நீ அவங்கள ஒருத்தன் தானே, நீங்க அவர் கூட இருந்தீங்கல்ல, உன் பேச்சு வெளிப்படுத்துது இல்ல. நம்ம பேச்சு வெளிப்படுத்தணும். நம்ம பேச்சு என்ன பண்ணணும்னா இயேசுவை வெளிப்படுத்தணும். படிப்பறிவில் அதுக்கு முக்கியம் கிடையாது. நான் அதுக்குன்னு டாக்டர் படிச்சுட்டு வரணும் ஒன்றும் கிடையாது. இயேசுவோட நெருங்கினா அவரை போல சாயல் வெளிப்படும். பேதுரு பார்த்து சொன்னாங்கல்ல, எப்ப அவன் பேச்சு ஒத்து இருக்குது அதுக்கு. ஆமென். அப்பாவை பார்த்து சொல்லுவாங்களே, எப்பா அப்பனை போலே அப்படியே பேசுறான் பார், அப்படியே பழகுறான் பார், அப்படியே இருக்கிறான் பார், இல்ல அம்மாவை போல அப்படியே இருக்குது பார். அது நோக்கம் என்ன? அந்த சாயல் அப்படியே வெளியே வருது. அப்ப அது மாம்ச பிரகாரமான உறவு. அப்ப இயேசுவின் பிள்ளையா நான் வெளியே வரும் பொழுது இயேசுவை குறித்ததான கிரியை எனக்கு வெளிப்படணும். நான் கடைசி வரைக்கும் எங்க அப்பாவை போலவே இருக்கிறேன் அப்படின்னா அப்ப நான் இன்னும் ஆவிக்கிறவனா மாறலன்னு அர்த்தம். எங்க அம்மா போலதான் இருக்கிறேன் அப்படின்னா நான் ஆவிக்கிறவனா மாறலன்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் அப்பாவுடைய கேரக்டர் வெளியே வரணும். ஸ்பிரிச்சுவலா எங்க அப்பாவோட கேரக்டர் வெளியே வரணும். அப்பதான் நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகள். ஆமென். இல்லைன்னா நம்ம ஆயக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, நல்ல இன்னொரு பாயிண்ட் இருக்குது, ஆனா இது ஒண்ணு முடியலையே. சரி, இப்ப பாருங்க, இயேசுவை கழுதை மேல ஏத்தி என்ன பண்றாங்க எல்லாருமே? என்ன சொன்னாங்க எல்லாம்? ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு, ஓசன்னா தாவீதின் மைந்தனுக்கு, ஓசன்னா. அப்படிப்பட்டவன் தான் ஓரமா போய் நின்று இவரை சிலுவையில் அறையும், இவரை சிலுவையில் அறையும், இவரை சிலுவையில் அறையும். அவர்கள் தான் பகைத்தார்கள். ஆமென். அவங்க தான் இயேசுவை பகைச்சாங்க. யாரு கழுதை மேல ஏத்தி ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமேன்றமோ, இங்க பாடுற நாம தான் இயேசுவை பகையாளியா மாத்திக்கிட்டு இருக்கிறோம். இயேசுவை அறியாதவன் பகைக்கல, அறிஞ்சவன் தான் பகைச்சான். இவரை சிலுவையில் அறையும். அதான் பேதுரு சொன்னா, உங்களாலதான் இயேசு சிலுவை ஏறினார்,
ஒரு தடவை தான் நமக்கு ஆண்டவர் சிலுவையா இருந்தார். ஆனா நாம சிநேகிக்காம, நாம அன்பு செலுத்தாம, நம்ம பகைச்சுக்கிட்டே இருந்தா ஒவ்வொரு தடவை இயேசு நீங்க சிலுவையில ஏத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு தடவை சிலுவையில ஆண்டவர் நீங்க ஏத்துறீங்க. எதனால? அவரே சிலுவையில பகைய ஒன்றுமில்லமாக்கிட்டார். ஒன்றுமில்லாத ஆக்குனதை நம்ம உருவாக்கி அங்க மோல்டு பண்ணி அதை பெருசாக்கி, நாம பேசணும்னா பிள்ளைங்க பேசக்கூடாது, பிள்ளைங்க பேசினா சந்ததியே பேசாத. ஏன் நீ நடந்து போனா சேர்த்து பிள்ளைய சேர்த்து கூட்டு போயிடுவியா? இது என்ன மாதிரி உணர்வு? இது யோசிச்சு பாருங்களேன். நான் பேசலப்பா, என் குடும்பத்தில் யாரும் பேசக்கூடாது, பிள்ளைங்களை கூட சொல்லிட்டேன், அது சைட் சாக்கல அப்படின்னும். நீங்க பகையாளி ஆகி கடைசியில சந்ததி வரைக்கும் மாத்துறீங்களே, யோசிச்சு பாருங்க. அப்புறம் என்ன இயேசுவின் அன்பு உங்ககிட்ட? இந்த மாதிரி ஸ்கூல்ல போய் யாருக்கிட்டையும் பேசாத, என்ன பண்ணாத, டீச்சர் மூஞ்ச மட்டும் பார். கடைசியா என்ன சொல்லு டீச்சர், இந்த பிள்ளைக்கு ஏதோ சொல்லுமா, சொல்லும். பகை நம்மோடு கட்டாகணும். இயேசு சிலுவையில பகையை உடைச்சார். ஆமென். நீங்க பகையை உருவாக்காதீங்க. இயேசு உடைச்ச பகையை உருவாக்குனீங்கன்னா நீங்கள் ஆயக்காரன். நீங்கள் பிதாவின் பிள்ளைகள் இல்லை. நீங்கள் பிதாவின் பிள்ளைகளாய் மாற வேண்டுமே. ஆனால் பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க? உண்மைதாங்க, இந்த சரீரம் ஏத்துக்காது. அதான் சொன்ன, இந்த சரீரத்தின் தகப்பன் இப்ப நமக்கு இல்ல. இது ஆவிக்குரிய தகப்பன் உள்ள இருக்கணும். உங்களுக்குள்ள சரீர பிரகாரமான தகப்பன் இருந்தா கண்டிப்பா ஒருத்தர் நேசிக்க முடியாது, கண்டிப்பா ஒருத்தர் நன்மை செய்ய முடியாது. ஆனால் இயேசு உள்ள வந்திருந்தார்னா கண்டிப்பா பகைகள் நன்மை செஞ்சிருப்ப. நீ கண்டிப்பா உன்னை சத்துருக்களை சிநேகிச்சிருப்ப, கண்டிப்பா உன்னை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிச்சிருப்ப, இயேசு உள்ள இருந்திருந்தா. ஆமென். இதுதான் சத்தியம். இது சொன்னால்தான் இயேசு கிட்ட கொஞ்சம் பேர் இல்லை, ஓடிட்டாங்க. இதெல்லாம் சாத்தியப்படாத ஆண்டவரே, இதை சாத்தியப்படுத்துறவன் தான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுதான் உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கிறார். நம்மலாம் இதை சாத்தியப்படுத்தணும். ஆமென். நம்ம உறவுகள் மத்தியில் இதெல்லாம் சாத்தியப்படுத்தணும். பகையோடு நம்ம வாழ்ந்துட்டா பரலோகம் போயிட்டுன்னு வச்சுக்கலாம். ஆண்டவர் கேட்பார், நீ இந்த குடும்பத்தோட பகையா இருந்திய, உன்னை சார்ந்து தானே வச்சிருந்தேன், நீ ரட்சிக்கலை, நான் உன்னை எதுக்கு உன்னை உள்ள உன்னு கேட்ட என்ன பண்ணுவீங்க? ஆனா அதுக்கெல்லாம் இங்கேயே அனுபவிச்சு தான் எடுப்பார். நம்ம ஒரு கட்டத்துல ஏன் போராடுறோம், ஏன் நம்ம இத்தனை நெருக்கப்படுறோம்னா இதுதான். உன் கசப்பும் வெறுப்பும் வைராக்கியத்தும் பகைய உன்னுடைய காரியத்தெல்லாம் நீ விட மாட்டேன். அதனால கொஞ்சம் உன்னை இங்க என்ன பண்ண வேணும், சரிப்படுத்த கத்தர் பரலோகத்தை எடுக்க முடியும். உன்னை விட்டும் போக முடியாது. உன்னை விட்டதுக்கு ஒரு மனசு வரல, உன்னை கூட்டிட்டும் போனோம். அதுக்கு என்ன பண்றது? கொஞ்சம் வறுக்கா இருக்க வேண்டியதுதான். அதான் உண்மை. இயேசுவோட அன்பு எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? உன்னை அழைச்சிட்டேன், நீ பண்ற ஏடா கூட்டத்துக்கு உன்னை மேலே கூட்டு போக முடியல, உன்னை இங்க விட்டாலும் நரகத்துக்கு போயிடுவ. என்ன பண்றது? கொஞ்சம் ஆயுஷ் நாளை கூட்டி கொடுத்து, எஸ்ஏகியா போல ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்து செய்ய வேண்டியதெல்லாம் இங்கே செஞ்சு தான் கூட்டிட்டு போவார். அதான் பண்ணுவார் ஆண்டவர். ஏங்க, நம்மளை கூட்டு போனதாங்க அவர் ஆசை. அவருக்கு உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போனதான் ஆசை. ஆனா நீங்க சரியில்லைன்னு அவர் தெரிஞ்சிட்டாருன்னா என்ன பண்ணுவாரு? உன்னை அப்படியே எடுத்தா நீ என்ன பண்ணுவ? கண்டிப்பா பரலோகத்துக்கு போக மாட்டேன், நரகத்துக்கு போயிடுவேன். அப்ப அங்கேயும் அவருக்கு விட அன்பு இல்லை. ஐயோ, என் பிள்ளை அங்க விட்டுறக்கூடாது, இந்த வெயிலுக்கே தாங்க முடியல. 2027 வரைக்கும் இதுதான் தாங்கி தான் ஆகணும். ஆமென். அப்ப இதுவே இப்படி இருந்தா நரகம் எரிகிற கந்த அக்கினி கடல்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க ஒரு விடம் அப்பாவுக்கு மனசு இல்லை. ஆமென். அதனால இங்கே கொஞ்சம் சரிப்படுத்தி சீர்படுத்தி சிதப்படுத்தி பலப்படுத்தி அடிக்க வேண்டியதை அடிச்சு காயப்படுத்தி உன்னை எப்படியாவது ஃபில்டர் பண்ணி, ஆமென், தூச்சுக்கூடையில போட்டு என்ன பண்ணணும்? நீங்களே ஒரு அரிசியை ஒரு கோதுமையை விடாம புடைச்சி 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 ஒண்ணு கூட போயிடக்கூடாதுன்னு தள்ளுறீங்கல்ல. அப்ப அவரு ரட்சித்து ரத்த சிந்தி பாதுகாத்து வேலி அடைத்து பரிசுத்தப்படுத்தி சபை கொண்டு வந்து உபதேசம் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு நரகத்துக்கு விட்டுற மாட்டாரே. எப்படியாவது ஜலிப்பார், எப்படியாவது ஜலிப்பார். ஜலிச்சு 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 ஜலிச்சு
ஒரு கோதுமை மணி கூட போயிடக்கூடாதுன்னு ஜலிப்பார். அதான் அவருடைய அன்பு. ஆமென். அப்புறம் பகைக்கிறவங்களை என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 2:9 வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் 11வது வசனம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. நான் சொன்னேன், சகோதரனை பகைக்கிறவன். ஆமென். உங்க கூட பிறந்தவங்க என்ன பண்ணாதீங்க? நேசிங்க, கண்டிங்க, தப்பு இல்லை. ஆனா என்ன பண்ணாதீங்க? பகைக்காதீங்க. ஆமென். கண்டிங்க, அவங்களை எச்சரிங்க, அவங்களுக்கு வேதத்தின் சத்தியத்தை சொல்லுங்க. ஆனா என்ன பண்ணாதீங்க? பகைக்காதீங்க. நீங்க அவனை நேசிக்க முடியலன்னா வசனம் சொல்லுது, நீ யாரும் என்ன பண்ண மாட்டேன்? நேசிக்க மாட்டேன். அதான் உண்மை. உன் கூட பிறந்த எங்க சொந்த ரத்தத்தை நேசிக்க முடியல, எப்படி ஒரு விசுவாசி நேசிக்கும்? விசுவாசி விட்டுருங்க, இன்னொரு மனுஷன் எப்படி நேசிக்க முடியும்? என் கூட பிறந்த உன் தாயின் கருவிலிருந்து வந்த ஒரு ரத்தத்தை உன்னால் நேசிக்க முடியல. ஆமென். நான் என் தம்பிகளை திட்டுவேன், ஒரு கட்டத்தில் பேசாம இருப்பேன், ஆனா பகைக்கவே மாட்டேன். எனக்கு சண்டை போட தெரியாதுன்னா இதுல விட்டுட்டேன். நான் சண்டை போட்ட ஆளுதான். இப்போ இந்த கிரேட்ல இருந்து இறங்க முடியாது. அப்போ அவங்ககிட்ட ஒரு கட்டத்தை சண்டை போட முடியாது. ஓகே, அப்படியே ஸ்டாப் ஆவேன். ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் அவனுக்குள்ள குத்தி கொண்டு வருவார் வெளியே. ஏன்னா இப்ப இல்ல, கரெக்டா சொல்லுவேன். அடுத்த சர்வீஸ் தான் வருவாங்க. நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க, பொய்யெல்லாம் சொல்ல, நல்லா கேட்டு பாருங்க. பகைக்கலாம் மாட்டேன். ஒரு கட்டத்துல எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து போய் திட்ட ஆரம்பிச்சிருவேன். அவங்க பகைச்சா எப்படி? உங்களை என்ன நேசிக்க முடியுமா? நேசிக்க முடியாது. என் சொந்த ரத்தத்தை நான் பகைச்சிட்டு உங்கள்கிட்ட நான் அன்பா இருக்கிறேன் பிரதர், அன்பா இருக்க சிஸ்டர்னா அது வாய்ப்பே இல்லைன்னு ஒரு ஆண்டவர். ஏய், பொய் சொல்லாதரான்னு ஒரு ஆண்டவர் என்ன பார்த்து இங்க இருந்து சொல்ல முடியாதுல்ல. இவ்வளவு தைரியமா சொன்னா நான் பகைக்கல, நான் நேசிக்கிறேன். ஆமென். கண்டிப்பேன், எச்சரிப்பேன், ஒரு கட்டத்துல கம்மன் கூட இருப்பேன், பேச மாட்டேன். ஆனா ஒரு நாள் பகைச்சது கிடையாது. அவனுக்குள்ள கரெக்ட் முன்னாடி தான் பண்ணுவானுங்க, சும்மாலாம் ஆள் கிடையாது யாரும். ஆனாலும் வேற வழி கிடையாது. அவனை நேசிக்க என்னால முடியலன்னா கண்டிப்பா நான் அவங்களை நேசிக்கிற ஸ்நேகம் பொய்ன்னு அர்த்தம். நான் உங்ககிட்ட அன்பா நான் பேசுறேன்னா நான் பொய் பேசுறேன்னு அர்த்தம். அதனால நான் கண்டிப்பா யாரையும் பகைக்கிற எண்ணம் எனக்கு வரவே வராது, ஆண்டவர் கத்து கொடுத்ததுனால. அல்லேலூயா. உங்க பகைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க. ஈசாக்கு என்ன பண்றான்? விதை விதைக்கிறான், அவனை பகைச்சிட்டே இருக்கிறாங்க. இது எந்த அவன் தான் சொல்றான், எடுத்துக்கடா, என்ன எடுத்துக்கோ. ஆனா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். வசந்த வாசி இன்னொரு பகுதி இருக்குது, அது அப்புறம் நம்ம தியானிப்போம். 27 வாசிங்க. ஆதியாகமம் 26:27. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். ஆமென். பாருங்க, இவனை எல்லாம் புடிங்கிட்டு துரத்தி விட்டாங்க. எடுக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொன்னா விதைக்கிறான், ஒவ்வொன்னா பண்றான், அதை பிடிங்கிட்டு துரத்திட்டாங்க. ஆனா எங்க போய் நிக்கிறாங்க? திருப்பி அவங்ககிட்ட தான் போய் நிக்கிறாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னது? ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? அப்ப அவங்க என்ன ஸ்டேட்மென்ட் சொல்றாங்க? அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஆமென். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அல்லேலூயா. நாங்கள் போதும். பாருங்க, அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்க ஆரம்பிச்சாங்க. ஏசைக்கு போச்சு, சித்தனா போச்சு, ஒவ்வொன்னா எடுக்கிறான். ஆனா ஆண்டவர் ஒரு ரெகோபத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த ரெகோபத்து வந்ததுக்கு அப்புறம் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்ற கூட கருத பாக்குறான். ஆமென். அதனால பகைப்பு எல்லாம் நமக்கு நன்மையாய் மாறும். நம்மை பகைக்கிறவர்களை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க? சோர்ந்து போகாதீங்க, நன்மை செய்ய ஆரம்பிங்க. ஆமென். நீங்கள் நன்மை செய்ய செய்ய நீங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். நீங்கள் யாருக்கு புத்திரர்? பிதாவுக்கு புத்திரர். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.